அடுத்தது எங்க அண்ணன் செம்மல. அவரை கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான்லாம் ஒன்றும் கேட்கறது இல்லை இப்ப கூட அதான் கொடுத்தா கொடுக்கட்டும் கொடுக்காண்டா போகட்டும்னு. ஆனா ஒரே எய்ம்ல இருக்காரு. கொடுக்குறானா இல்லையா பாக்குறேன் இந்த தடவைங்கிற மனசுல ரொம்ப வெறுத்து போயிடுவார். அவர் ஒதுங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் இருக்காரு. அப்புறம் ராஜ் சத்யன் ஒரு ஐடி விங்கு. யாரு? ராஜ் சத்யன் ஐடி விங்கு. யார் பையன் தெரியுமா? அவருக்கு அவர் எழுதியே கொடுத்துட்டாரு அவங்க அப்பா பிள்ளைக்கு. நிச்சயமா தரார் நமக்கு எடப்பாடி. நாயா உழைச்சிருக்கோம், ஐடி விங்ல இவ்வளவு வேலை பார்த்திருக்கோம், நீ ஒண்ணு கவலைப்படாத, நடந்தே நடக்கும். ஆனா பக்கத்திலே ஒரு கட்சி தொங்குது. அதுக்கு பேரு தான் இளங்கோவன். யாரு? நம்ம ஆத்தூர் இளங்கோவன். அதான் கொடநாடுல விசாரணை எல்லாம் பண்ணி வீட்டுல ரைடு எல்லாம் விட்டு கெலட்டாச்சு இல்லைங்களா? அவருக்கு இவர் பிராமிஸ் பண்ணி கடைசி நேரத்துல ஏமாத்திட்டார். இளங்கோவன் போட்ட கூட்டத்துக்கு எல்லாம் போனேன். நல்ல நண்பர் தான் இளங்கோவன். பாவம், அவர் நடந்த உண்மையை சொல்றேன். யாரும் இதெல்லாம் மறைக்க மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. அது நடந்துருச்சு. அடுத்தது கோகுல இந்திரா. முக்கால கழுத்து வரைக்கும் போன கூவம் ஆத்துல நின்று எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. என் படத்தையும் மறைக்கிறாங்க, பேரையும் போட மாட்டாங்க. மகளிர் சார்பா ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும்ல, இந்த தடவை கொடுக்குறாரா இல்லையான்னு பார்த்தாருன்னு சொல்லிதான் இப்பயே அவங்க பிரச்சனையை மெதுவா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்தி கூட்டம் சொன்னீங்களே, பயங்கரமான மாநாடு, காசு கொடுத்ததை விட அதிகமா கூவிட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடத்திருக்காரு KC வீரமணி. சும்மாவா நடத்திருக்காரு? அவரும் ராஜ்யசபாவுக்கு ஒரு விரல தூக்குறாரு. வேலூர் மாவட்டத்துல எல்லாம் தோத்துட்டோம், தயவு செஞ்சு ஒரே ஒரு சீட்டை கொடுங்கன்னு. ஏங்க எந்த இடத்துல சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது அங்க நின்று ஜெயிச்சு அவர் எம்எல்ஏ விருப்பப்படுவாரு. அவரு அது இவர் சமாதானம் பண்ணுவார். உனக்கு நான் எம்எல்ஏ சீட்டு தரேன்னு. ஏன்னா அவருக்கு தெரியாத வீரமணிக்கு 200 சீட்டு சரியா டிஎம்கே வந்துடும், எல்லாம் தோத்து போய் ரோட்ல தான் நிக்க போறோம், பேசாம ராஜ்யசபா வாங்கிட்டு போலான்னு புரியாது அவருக்கு. இங்கதான் ஒற்றுமை இல்லாம சேரலன்னா என்ன சார் நடக்கும்? எம்எல்ஏ சீட்டு கொடுத்து என்ன பண்றது? இருக்க காசெல்லாம் விட்டுட்டு ரோட்ல நிக்கிறதா? சார் தோத்துட்டாரு சார், ஜெயக்குமாரும் தோத்துட்டாரு, வீரமணியும் தோத்துட்டாரு. வேலூர் என்ன நிலைமைன்னு கொஞ்சம் எடுத்து பாருங்க. எல்லாம் காலி வேலூர்ல.